வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சுன்னா அவங்க ஜாக். நாம இந்த வீடியோல பொங்கல் ஸ்பெஷலா விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளிவந்திருக்க மேரி கிறிஸ்மஸ் மூவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேரி கிறிஸ்மஸோட ஸ்டோரி என்னன்னா, துபாயில இருந்து ரிட்டர்ன் ஆகிற விஜய் சேதுபதி பாம்பேல இருக்க தன்னோட வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றதுக்காக கட்ரினா கைஃப் அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு எதிர்ச்சியா விஜய் சேதுபதி வர கட்ரினா கைஃபும் விஜய் சேதுபதியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டு டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. டேட் பண்ணிக்கிட்டு கட்ரினா கைஃபும் விஜய் சேதுபதியும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா கட்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறாரு. அவரை யாரு கொன்னது, விஜய் சேதுபதி யாரு, இதான் இந்த ஒட்டுமொத்த மேரி கிறிஸ்மஸோட ஸ்டோரி. இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பார்த்தரலாம். விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் இவங்க ரெண்டு பேர்த்த சுற்றி தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே நடக்குது. இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸுக்கு என்ன தேவையோ அதை கிளாஸாகவே பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே ஓவர் டோஸ் ஆகலை. மூவியில் பெருசாக டைலாக்ஸ் இல்லை, அந்த படத்துக்கு டைலாக்ஸும் தேவை கிடையாது. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நிறைய கன்வே பண்ணியிருந்தாங்க. மூவியில் அங்கங்கே டார்க் ஹியூமருமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த ரெண்டு கேரக்டரை தவிர்த்து ராதிகா சரத்குமார், சண்முகராஜா, சஞ்சய் கபூர் இவங்களோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த மூவில ராதிகா ஆப்தேவும் காயத்ரி சங்கரும் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாங்க. அதுவுமே குட்டா இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ், டெக்னிக்கல் வைஸா இந்த மூவி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மியூசிக் மட்டும் கொஞ்சம் சட்டிலாவே பிளே பண்ணியிருந்தாங்க. ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவிக்கு எந்த அளவுக்கு மியூசிக் தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வர இடங்கள்ல மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பிளேஸ் பண்ணியிருக்கலாம். பாசிட்டிவ் அவ்வளவுதான். இப்போ நெகட்டிவை பார்த்தாலாம். நெகட்டிவ்னு பார்த்தா அவ்வளோவா கிடையாது. ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு, அது ஸ்க்ரீன் பிளே தான். மூவி ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவினால மூவி ரொம்பவே ஸ்லோவா போகுது. நமக்குமே பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடந்துட்டா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா போகுது. கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அது மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இந்த மூவி ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவினால ஸ்லோ பர்னிங் மூவியா இருக்குது. அது சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா இந்த டைரக்டரோட ஓல்டு மூவிஸ் அந்தாதுன் மாதிரி த்ரில்லர் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும். ஸ்ரீராம் ராகவன் டைரக்ட் பண்ண மேரி கிறிஸ்மஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவுமே போகுது. ஒட்டு மொத்தமா இந்த மூவி ஒரு ஆவரேஜான மூவி. எனக்கு மூவி ஸ்லோவாக போனால் பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல ரொமான்டிக் த்ரில்லர் பார்க்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ் மூவியை பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரையும் டட்டா பை பை ஒட்டா.